நீங்க கூட தான் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவரு. அது நமக்குள்ள இப்ப கல்யாண பேச்சு வரைக்கும் போலையா? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இப்போ அது என்ன உங்க மனசுல எந்த அளவுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். வினோ, என்னம்மா இப்படி வந்து உட்காந்துட்ட? என்னாச்சு? நீ ஒரு இடத்துல இப்படி இருக்க மாட்டியே. அந்த ஐயாவை நினைச்சு பயப்படுறியா? துர்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீயே இப்படி இருக்கலாமா? நீ எந்திரிச்சு வா, நான் உனக்கு சூடா ஒரு காஃபி போட்டு தரேன். வா. நான் தப்பு பண்ணிட்டேன் அத்தை. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன சொல்ற வினோ? நீ என்ன தப்பு பண்ண? நான் திவ்யா அப்பா கிட்ட தப்பா வார்த்தையை விட்டு அவர் மனசு காயப்படுத்திட்டேன் அத்தை. என்னம்மா சொல்ற? அந்த தம்பி கிட்ட அப்படி என்ன பேசுன? கனகா நான் பணம் கட்டின விஷயத்தை கேட்டு சண்டை போட்டா. அவர் என் மேல இருக்கிற அக்கறையில தான் எதுக்காக மூணாவது மனுஷங்களுக்காக வீட்டுல இருக்கிறவங்கள பகச்சுக்கணும், நீங்க சிவாவுக்கு பண்ற உதவிய கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, நீங்களும் எனக்கு முன்ன பின்ன தெரியாதவர் தான், ஆனா இப்போ நமக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போகலையான்னு வார்த்தையை விட்டுட்டா அத்தை. அத கேட்டதும் அவரு முகமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பார்த்து வெறுத்து போய் பேசிட்டு போயிட்டாரு. என்னம்மா சொல்ற? அவர் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. நான் தான் வார்த்தைய வாய் தவறி விட்டுட்டேன். ஆனா நானும் மனசறிஞ்செல்லாம் எதுவும் சொல்லல அத்தை. நானும் அவருக்கு தெரியாம எதுவும் செய்யல. நான் பணம் கட்டின விஷயம், ஹாஸ்பிட்டல்ல அவர் கூட இருக்கிறது, சிவா மேல இறக்கப்படுறது, இது எல்லாமே அவருக்கும் தெரியும்ல. கூட இருந்து அவர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்படி இருந்தும் அவரும் எதுவும் தப்பா சொல்லல. சிவா கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இருங்கன்னு யதார்த்தமா தான் சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஏன் என் வாயில இருந்து அப்படி ஒரு கோபமான வார்த்தை வந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியவே இல்ல.